முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் ராஜினாமா செய்வது தொடர்பான வழக்குக்கு சட்டமன்ற செயலாளர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்தது குறித்து சட்டமன்ற செயலாளர் பதிலளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விராலிமலை மற்றும் கரூர் தொகுதிகளில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் தாங்கள் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்திருக்கார்கள். அவர்களின் ராஜினாமாவை ஏற்று சபாநாயகர் பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த மனுக்களில் தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கும் போது இருவரின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டது தவறானது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் மனதை செலுத்தாமல் இயந்திரத்தனமாக முடிவெடுத்துள்ளதால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சபாநாயகரின் முடிவு அரசியல் சாசனம் மற்றும் இயற்கை விதிகளுக்கு எதிரானது எனவும் இந்த மனு மீது இறுதி முடிவெடுக்கும் வரை விராலிமலை மற்றும் கரூர் தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்ட விவகாரத்தில் மேற்கொண்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ். ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்மோகன் அடங்கிய அமர்வு சட்டமன்ற செயலாளர் மற்றும் சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் இந்த மனுவிற்கு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா ஏற்றதை எதிர்த்த வழக்குகளுடன் சேர்த்து இந்த இரு வழக்குகளையும் சேர்த்து விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜூலை 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராம்குமார். முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் ராஜினாமா செய்வது தொடர்பான வழக்குக்கு சட்டமன்ற செயலாளர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்தது குறித்து சட்டமன்ற செயலாளர் பதிலளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விராலிமலை மற்றும் கரூர் தொகுதிகளில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் தாங்கள் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்திருக்கார்கள். அவர்களின் ராஜினாமாவை ஏற்று சபாநாயகர் பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த மனுக்களில் தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கும் போது இருவரின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டது தவறானது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் மனதை செலுத்தாமல் இயந்திரத்தனமாக முடிவெடுத்துள்ளதால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சபாநாயகரின் முடிவு அரசியல் சாசனம் மற்றும் இயற்கை விதிகளுக்கு எதிரானது எனவும் இந்த மனு மீது இறுதி முடிவெடுக்கும் வரை விராலிமலை மற்றும் கரூர் தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்ட விவகாரத்தில் மேற்கொண்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ். ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்மோகன் அடங்கிய அமர்வு சட்டமன்ற செயலாளர் மற்றும் சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் இந்த மனுவிற்கு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா ஏற்றதை எதிர்த்த வழக்குகளுடன் சேர்த்து இந்த இரு வழக்குகளையும் சேர்த்து விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜூலை 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.